இன்று 24/6/2021 பிலவ வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, பிற்பகல் 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. குளிகை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய நாளுக்கான சுப ஓரைகள்: காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை குரு ஓரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஓரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஓரை, பிற்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை சனி ஓரை, 3 மணியிலிருந்து 4 மணி வரை சூரிய ஓரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஓரை, 6 மணியிலிருந்து 7 மணி வரை சந்திர ஓரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை குரு ஓரை, 10 மணியிலிருந்து 11 மணி வரை சூரிய ஓரை, 11 மணியிலிருந்து 12 மணி வரை சுக்கிர ஓரை. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டீர்களேயானால் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருப்பார்கள். இன்றைய தினம் பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக முடிவெடுப்பது தாங்க சிறந்தது. இன்றைய தினம் திடீர் செலவுகள் ஏற்பட்டு உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தலாம். உதவி செய்த சிலரே உங்களை உதாசீனப்படுத்துவது மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வம்பு வழக்குகள் போன்றவை உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்குங்க. இதனால் சமயோஜித புத்தி மற்றும் புரிதலுடன் நீங்கள் செய்யும் தொடர்ச்சியான காரியங்கள் உங்களது முயற்சியால் இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடும். மேலும் இன்றைய தினம் பொறுமையை காக்க வேண்டியதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. குடும்பத்தினர் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இருந்தாலும் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பதனால் வீண் பழிக்கு ஆளாவதை தவிர்க்க முடியும். பாலிய நண்பர் ஒருவரை சந்திப்பதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரிடம் பழைய கசப்பான சம்பவங்களை பேசிக் கொண்டிருப்பதனால் மனதிற்கு கஷ்டம் ஏற்படுத்தக்கூடுங்க. இத்தகைய செயல்களை தவிர்ப்பது தாங்க சிறந்தது. பொறுமையை கடைபிடித்தீர்களேயானால் இன்றைய தினம் உங்களுக்கு சுமூகமான நாளாக செல்லுங்க. அலுவலகத்திலையும் செய்யக்கூடிய வேலைகளை இன்றைக்கு செய்து முடிப்பீர்கள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களை பற்றிய விமர்சனங்களை எழுப்பக்கூடும். அவர்களிடம் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது தாங்க சிறந்தது. உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுதும் வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. வியாபாரத்தில் இன்றைய தினம் சுமாரான லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். வியாபாரம் சம்பந்தமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் துணையை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்திருப்பதனால் இன்றைய தினம் அவர்களிடம் நட்பான அணுகுமுறை மூலமாக உங்களது பிரச்சனைகளை எளிதாக சமாளித்துக் கொள்வீர்கள். உங்கள் இருவரிடையே இன்றைக்கு நல்ல புரிந்துணர்வு காணப்படும் என்பதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்குங்க. பணவரவு இன்றைய தினம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்குங்க. கிடைக்கக்கூடிய பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சிறு சிறு உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் மிகவும் அவசியங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது என்றாலும் சிறிது கவனமாக செயல்படுவது தாங்க சிறந்தது. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல பொறுமையை கடைபிடித்தீர்களேயானால் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இன்றைய தினம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிர்காலத்திற்காக சில திட்டங்களையும் தீட்டுவீர்கள். இன்றைய தினம் பொறுமையை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது கடின முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுப்பதாக இருந்தால் இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. அலுவலகத்தில் உங்களது பணியிலும் செயலிலும் மிகவும் கவனமாக இருக்கணுங்க. உங்களது பேச்சில நிதானம் மிகவும் அவசியங்க.
சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மரியாதை கூடும் நாளாக அமைஞ்சிருக்குங்க. சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பொழுது நிதானம் அவசியங்க. குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படுவதை தவிர்க்கணுங்க. அலுவலகத்தில் நீங்கள் மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். உங்களது பணிக்கு நல்ல பெயர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சக பணியாளர்களும் உங்களை மதித்து நடப்பார்கள். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான சில விவாதங்கள் வந்து போகக்கூடலாம். புதிய நட்புகளும் இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு தடையின்றி முடியும் என்பதால் இன்றைய தினம் மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தாய் வழி உறவினர்கள் மூலியமாக உதவிகளும் கிடைக்க கூடலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பண பற்றாக்குறை பிரச்சனைகள் நண்பர்கள் மூலமாக நிவர்த்தியாக கூடும். இன்றைய தினம் மனதுக்கு பிடித்தவர்களையும் சந்திக்க நேரிடலாம். அவர்கள் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். பிள்ளைகளையும் இன்றைய தினம் நல்வழிப்படுத்துவீர்கள். உங்களது அறிவுரைகளையும் அவர்கள் கேட்டு நடப்பார்கள். மன நிறைவுடன் சில வேலைகளை செய்து முடிப்பதனால் இன்றைய தினம் நீங்கள் நிம்மதியாக உணர்வீர்கள். தொலைபேசி அல்லது தபால் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தேக ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் தெளிவு பிறக்கக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருள் ஒன்றை இன்றைய தினம் வாங்குவீர்கள். உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காரணமாக ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடந்து செல்வீர்கள். இருவரும் இன்றைக்கு பயனுள்ள சில விஷயங்களை பேசுவீர்கள். எதிர்கால திட்டங்கள் குறித்தும் இன்றைய தினம் திட்டம் தீட்டுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நண்பர்களிடம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய செயல்கள்ல நிதானமாக செயல்பட்டீர்களேயானால் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ளலாங்க. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல கூடுதல் கவனமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக காணப்படுதுங்க. முன்பு செய்த உதவிகளுக்கு கூட இப்பொழுது பாராட்டப்படுவீர்கள். இதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களது மதிப்புகள் உயரக்கூடும். உங்களது உற்சாகமான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள். நீங்கள் இன்றைய நாளை புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகளில் கலந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களது காரியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்கள் மூலியமாக சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள்ல மிகவும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். உங்களது பணிகளை நீங்கள் விரும்பி செய்வதனால் இன்றைக்கு தவறுகள் எதுவும் நேர்வதற்கு வாய்ப்பில்லைங்க. இதனால் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் உங்களது புதிய முயற்சிகள் இன்றைய தினம் பலிதமாகும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் உடன் பணிபுரிபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை இன்றைய தினம் செய்து கொடுப்பதினால் அவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். சக பணியாளர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைய தினம் முடிவடைய கூடுங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டி வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். இதனால் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இன்றைக்கு படிப்படியாக குறைய காண்பீர்கள். உங்கள் இருவரிடமும் இன்றைக்கு நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடும். உங்களது துணையிடம் இன்றைக்கு மனம் திறந்து பேசுவீர்கள். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. பணவரவு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலியமாகவும் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியமானது இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க. இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருக சீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமைந்திருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சுப செய்திகள் ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையக்கூடும். இன்றைய நாள் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சுமாரான நாளாகத்தான் இருக்குதுங்க. இன்றைக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறாமல் போனாலும் கூட சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொண்டீர்களேயானால் இன்றைய தினம் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களிடம் வீண் விவாதங்கள்ல ஈடுபட்டீர்களேயானால் அவர்களின் பகைமை உணர்வை சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். எனவே இத்தகைய சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள் பற்றி புரிந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அவர்களது நட்பால் நீங்கள் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களிடம் பேசும் பொழுது மட்டும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. பிள்ளைகளால் இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பிள்ளைகள் வருங்கால திட்டத்திற்காக புதிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள். உறவினர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக இன்றைய தினம் பாடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது மனதிற்கு இதமளிக்க கூடியதாக இருக்கும். குடும்பத்தினரிடம் இன்றைய தினம் மனம் விட்டு பேசுவீர்கள். வெளிவட்டாரத்திலும் உங்களது மதிப்புகள் உயரக்கூடும். அலுவலகத்தில் இன்றைய தினம் பணிகளில் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களது கவனமாக செயலாற்றும் முறையின் மூலமாக இன்றைக்கு அதை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சில சூட்சமங்களையும் கற்று தேர்ந்து அதை வியாபாரத்தில் புகுத்துவதனால் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு விவாதங்கள் வந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு எல்லா விஷயங்களையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்குங்க. பணவரவு இன்றைய தினம் சுமாராகத்தாங்க இருக்குது. செலவினங்களும் இன்றைக்கு அதிகரிக்க கூடும். தேவையற்ற செலவுகள் செய்வதன் மூலமாக பணம் செலவாக நேரிடலாம். உங்களது தேவைக்காக செலவு செய்வதையும் இன்றைய தினம் கடினமாக உணர்வீர்கள். உங்கள் தேவைகளுக்காக சிறிதளவு கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்றாலும் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலியமாக மனம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியுங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலியமாக இந்த நாளை மகிழ்ச்சியான நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அலுவலகத்தில் இன்றைய தினம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலியமாக இன்றைக்கு எழும் பிரச்சனைகளை நீங்கள் மிகவும் எளிதாக கையாள முடியும். இன்றைய நாளை சாதகமான நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களது கையில் தாங்க இருக்கிறது. இன்றைய தினம் சில புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். கடந்த கால இனிய அனுபவங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். பாலிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் முழு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் உருவாகக்கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களது அடிமனதில் இருந்த பயத்தை போக்குவதற்கு உதவியாக இருக்கும். இன்றைய தினம் துணிச்சலாக சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்கள்ல உங்களது கூடுதல் முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் பெறுவீர்கள். அலுவலகத்தில் இன்றைய தினம் பணி சுமை அதிகமாக இருப்பதால் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்குங்க. சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாளை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டிருப்பது மிகவும் அவசியங்க. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை உணர்ந்து செயல்பட்டீர்களேயானால் இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடன் பணிபுரிந்தவர்களால் உங்களுக்கு இருந்த தொல்லைகள் இன்றைய தினம் அகலக்கூடும். வியாபாரத்தில் இன்றைய தினம் விஐபிகளின் அறிமுகங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களின் அறிமுகங்கள் மூலமாக புதிய தொழில் தொடங்குவது பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள்.
கணவன் மனைவிக்கு இடையே இன்றைய தினம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் எடுத்துக்கொள்வீர்கள். இத்தகைய போக்குகளை தவிர்த்துவிட்டு எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் குடும்பத்தில் இன்றைய தினம் மகிழ்ச்சி நிலவுங்க. இன்றைய தினம் வரவுக்கேற்ற செலவுதாங்க இருக்கக்கூடும். பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் பற்றாக்குறையாக உணர்வீர்கள். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களது திட்டமிட்ட போக்கினால் இத்தகைய சூழ்நிலைகளை எளிதாக சமாளித்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் சளி, இருமல் போன்ற தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தோல் அலர்ஜியும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லதுங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் உங்களது எண்ணங்கள் யாவும் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் மற்றும் தொழில்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடினமான காரியங்களை கூட இன்றைய தினம் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்களது சகஜமான அணுகுமுறை மூலமாக எளிதான இலக்கை உங்களால் அடைய முடியுங்க. விருந்தினர்களின் வருகை இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். வெளியூர் பயணங்களும் இன்றைய தினம் இருக்குங்க. பயணங்கள் மூலமாக அலைச்சலாகவும் சோர்வாகவும் உணர்வீர்கள். இந்த பயணம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடுங்க. உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள். அவர்கள் உங்களது உதவியை நாடி வருவார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நீங்கள் மனம் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். புதிய நபர்களின் சந்திப்புகள் கிடைக்கக்கூடும். அவர்களின் சந்திப்பு உங்களது மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். சுப காரியம் தொடர்பான பேச்சுக்களுக்கு இன்றைய தினம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடுங்க. வீடு வாகனம் வாங்குவது குறித்த ஆலோசனைகள் இன்றைய தினம் வெற்றி பெறுங்க. அலுவலகத்தில் இன்றைய தினம் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது பணியில் இன்றைய தினம் வெற்றிகரமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். செய்யக்கூடிய விஷயத்துல புது முயற்சிகள்ல ஈடுபடுறதுனால சக பணியாளர்கள் உங்களை மிகவும் பாராட்டுவார்கள். மேலதிகாரிகளுக்கு மிகவும் நெருக்கமாக உணர்வீர்கள். வியாபாரத்தில் இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இன்றைய தினம் அந்யோன்யம் மேம்பட்டு காணப்படுங்க. உங்களது துணையிடம் மகிழ்ச்சியான அணுகுமுறையோடு இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்திற்காக சில புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலமாக மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பணவரவு இன்றைய தினம் அமோகமாக இருக்குதுங்க. கணிசமான பணம் கைக்கு கிடைப்பதனால் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். பங்கு வர்த்தகத்தின் மூலமாகவும் பணங்கள் கிடைக்கப் பெறுவதால் இன்றைக்கு சேமிப்பு தொடர்பான முதலீடுகளில் முதலீடு செய்வீர்கள். பூர்வீக சொத்துகளும் கையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உற்சாகமாக செயல்படுவதால் தேக ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதகமான பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களது அனுபவம் மேம்பட்டு காணப்படும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினத்தில் அதீத நம்பிக்கையும் மன உறுதியும் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. உங்களின் தைரியமின்மை காரணமாக பிரச்சனைகள் எழக்கூடும் என்பதால் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல தைரியமாக இறங்க வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க. உறவினர்கள் உங்களிடம் உதவிகள் கேட்டு வருவார்கள். எதிர்காலத்திற்காக சில அதிரடி திட்டங்களையும் தீட்டுவீர்கள். பணவரவு இன்றைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. திருமணம் போன்ற சுப காரியங்கள் இன்றைக்கு பலிதமாகும். சுப செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களுக்கு உதவுவதன் மூலமாக அவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள்.
குடும்பத்தில் அனைவரிடமும் இன்றைய தினம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு உங்களது மாறுபட்ட அணுகுமுறையால் இன்றைய தினம் தீர்வு காண்பீர்கள். அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் மீது மிகவும் கவனமாக இருக்கணுங்க. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டீர்களேயானால் இன்றைய நாளை உங்களுக்குரிய நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. அலுவலகத்தில் இன்றைக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் என்பதனால் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமுடன் பணியாற்றினீர்களே ஆனால் இத்தகைய சூழலை எதிர்கொள்ள முடியுங்க. அலுவலகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்க கூடும். சக பணியாளர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதனால் இன்றைய பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். வியாபாரத்தில் இன்றைய தினம் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அவர்களின் ஆதரவால் இன்றைக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் தேவையற்ற எண்ணங்கள் தோன்றி குழப்பமான மனநிலையை உருவாக்கலாம். இதனால் கோபமாக காணப்படுவீர்கள். இத்தகைய கோப உணர்ச்சிகளை குடும்பத்தினரிடம் காட்டும் பொழுது குடும்பத்தின் அமைதி நிலைகுலையக்கூடும். எனவே இன்றைய தினம் வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. பணவரவு இன்றைக்கு சுமாராகத்தாங்க இருக்குது. பண தேவைகள் இன்றைக்கு அதிகமாக காணப்படுங்க. தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையில் இருக்கும் சேமிப்புகளையும் கரைக்கக்கூடும். இதனால் சிறிதளவு மன சோர்வுடன் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முறையான உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக இதனை தவிர்க்க முடியுங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்ப்புகள் குறையக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளை நிம்மதியாக கடப்பீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களது புத்திசாலித்தனம் மேம்பட்டு காணப்படுமேயானால் இன்றைய நாளை சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உங்களது கோப உணர்வுகளை கொஞ்சம் குறைக்க பாருங்க. உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை உங்களிடம் அதிகமாக இருக்கக்கூடும். இத்தகைய எண்ணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. அடுத்தவர்கள் மனது காயம் படும்படி பேச வேண்டாம். இன்றைய தினம் திடீர் செலவினங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதனை போராடி சமாளிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். இன்றைய தினம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல உங்களது முழு முயற்சியின் மூலமாகத்தான் வெற்றிகளை பெற முடியும். சிலர் உங்களது உதவியை நாடி வருவார்கள். அவர்களுக்கு உதவுவதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே உங்களிடம் உண்டான மதிப்பு இன்றைய தினம் உயரக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அலுவலகத்தில் இன்றைய தினம் மிகவும் சோர்வாக காணப்படுவீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கு மிகவும் கடினமாக உணர்வீர்கள். அலுவலகத்தில் இன்றைய தினம் சில தடைகள் ஏற்படக்கூடுங்க. அவற்றை உங்களது முயற்சிகளால் மட்டுமே முறியடிக்க முடியும். மேல் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானம் தேவைங்க. உங்களை நம்பி சில புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். அதை கால தாமதமின்றி செய்து முடித்தீர்களேயானால் கூடுதல் சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இன்றைய தினம் கடினமான உழைப்பின் மூலமாக மட்டுமே வெற்றி பெறக்கூடிய சூழல் நிலவுதுங்க. மூத்த அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி உறவு இன்றைய தினம் சுமூகமாக இருக்குதுங்க. உங்களது துணையுடன் மிகுந்த உணர்ச்சிவசப்பட்டு காணப்படுவீர்கள். உங்களது சகஜமான அணுகுமுறை இன்றைய தினம் குடும்பத்தில் கலகலப்பை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்குங்க. பணவரவு இன்றைக்கு சுமாராகத்தாங்க இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ஆன்மீக காரியங்களுக்காகவும் சிறிது பணத்தை செலவழிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதிக அளவு நீரை பருகி வர இத்தகைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அலுவலகத்தில் இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு செயலையும் இன்றைய தினம் 2 முறை யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. உங்களது வார்த்தைகள்ல கவனம் தேவைங்க. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும். உங்களது அண்டை அயலாருடன் இன்றைய தினம் வீண் வாதங்கள்ல ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் உங்களிடம் பிடிவாதத்துடன் இருப்பார்கள். எவ்வளவு பணம் வந்தாலும் இன்றைய தினம் பற்றாக்குறையாகத்தாங்க இருக்கும். இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களும் மேற்கொள்ளக்கூடுங்க. பயணங்களின் பொழுது கவனம் மிகவும் அவசியங்க. விலை உயர்ந்த பொருட்களை உடன் எடுத்து செல்லாமல் இருப்பது நல்லதுங்க. குடும்பத்தினருடன் இன்றைய தினம் விட்டு கொடுத்து போனீர்களேயானால் குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்திக் கொள்ள முடியுங்க. உறவினர்களிடம் இன்றைய தினம் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இத்தகைய தருணங்களை தவிர்த்து விடுதல் நல்லது. அலுவலக சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சக பணியாளர்களிடம் ஒருவரை பற்றி யாரிடமும் குறை கூறாமல் இருப்பது சிறந்ததுங்க. உங்களது பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிக்க திட்டமிடுதல் மிகவும் அவசியமாக இருக்குதுங்க. மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டுமேயானால் பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடித்துக் கொடுப்பது மிகவும் அவசியமாக இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைய தினம் அதிக அளவு போட்டிகளை எதிர்கொள்வீர்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதனால் வியாபாரத்தில் இன்றைய தினம் வெற்றிகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கணவன் மனைவி உறவில் இன்றைய தினம் அந்யோன்யம் காணப்படாதுங்க. உங்களது மனக்குழப்பம் காரணமாக அவரிடம் கோபமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டுமேயானால் இன்றைய தினம் குடும்பத்தினருடன் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க. பணவரவு இன்றைய தினம் இருக்காதுங்க. வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் கடினமாக உணர்வீர்கள். இன்றைய தினம் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாக கையாள வேணுங்க. ஆரோக்கியத்துல இன்றைய தினம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணுங்க. பல்வலி மற்றும் கண் வலி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முன்கூட்டியே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கவனமாக செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் இன்றைய தினம் விலக கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மந்தமான நாளாகவே காணப்படுதுங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களது திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக பாடுபடுவீர்கள். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களது சாதுரியமான பேச்சினால் அனைவரையும் கவர்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இன்றைய தினம் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் கொடுத்து இன்றைக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. உறவினர்களால் இன்றைய தினம் செலவுகள் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் கூட முடிவில் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களது மனதிற்கு பிடித்த காரியம் ஒன்றை இன்றைய தினம் செய்வதால் மனம் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். அலுவலகத்தில் இன்றைய தினம் சிறப்பாக செயல்பட்டு அனைவரது கவனத்தையும் கவர்வீர்கள். உங்களது பணிகளை முடிப்பதற்கு சில புதிய யுத்திகளையும் கையாளுவீர்கள். உங்களது புதிய முயற்சிகள் இன்றைய தினம் மேலதிகாரிகளாலும் சக பணியாளர்களாலும் வெகுவாக பாராட்டப்படும். அலுவலக பணி சம்பந்தமாக வெளியூர் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த பயணத்தின் மூலியமாக மிகவும் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது குறித்து நண்பர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பீர்கள். இந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்குங்க. நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் முயற்சியிலும் இறங்குவீர்கள்.
கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்றைய தினம் படிப்படியாக குறையக்கூடுங்க. உங்களது துணையுடன் நட்பான முறையில் இன்றைய தினம் நடந்து கொள்வதால் உங்களது உறவில் இன்றைக்கு பிணைப்பு ஏற்படக்கூடுங்க. இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இன்றைக்கு நிலவும். இன்றைய தினம் மிதமான பணவரவே இருக்குதுங்க. உங்களுக்கு பிடித்த செயல்கள் செய்வதன் மூலமாக பணத்தை செலவு செய்ய நேரலாம். இது உங்களது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்க கூடியதாகத்தாங்க இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக உணர்வதால் இன்றைய தினம் ஆரோக்கியமாக உணர்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தினருடன் ஒற்றுமை அதிகரிக்க கூடுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இன்றைக்கு முன்னேற்றமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுகூலமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்ப ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக காணப்படுதுங்க. சிறு சிறு கவலைகள் மனதில் தோன்றக்கூடும். சேமிப்பின் மீது இருந்த ஆர்வங்கள் குறையக்கூடுங்க. பிரச்சனைகளை இன்றைக்கு சமாளித்து முயன்று வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் உண்டான குழப்பங்கள் நீங்குவதற்காக பாடுபடுவீர்கள். பண விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியங்க. குடும்பத்திலுள்ள பெரியவர்களை அனுசரித்து செல்வதனால் இன்றைய தினம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு பாடுபட்டு செய்து முடிப்பீர்கள். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். சாதாரண வேலைகளை கூட இன்றைய தினம் கடினப்பட்டு முயன்று வெற்றி பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தைரியமான முடிவுகள் உங்களை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்லும். வெளிவட்டாரத்தில் மற்றவர்களால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் சந்திப்பு நிகழக்கூடும். இத்தகைய சந்திப்பு உங்களது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். புதிய பணிகளும் உங்களை தேடி வரும். உங்களது பணிகளை நீங்கள் மிகவும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். கடினமான வேலைகளை கூட இன்றைய தினம் உங்களது முழு ஈடுபாட்டினால் எளிதாக செய்து முடித்து அனைவரின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். அலுவலகத்தில் இன்றைய தினம் திருப்தியான உணர்வுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் இன்றைக்கு புதிய மாறுதல்கள் ஏற்பட்டு உங்களது லாபங்கள் இரட்டிப்பாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடையை புதிய இடத்துக்கு மாற்றுவது குறித்து யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு அதற்கு உகந்த நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தினருடன் இன்றைய தினம் மனம் விட்டு பேசுவது புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். உங்கள் துணையுடன் இன்றைக்கு கலந்தாலோசித்து சில புதிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். உங்கள் இருவரின் உறவிலும் இன்றைய தினம் நல்லிணக்கம் அதிகமாக காணப்படுதுங்க. குடும்பத்தினருடன் இன்றைய பொழுதை செலவழிப்பதால் மனம் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். பணவரவு இன்றைய தினம் தாராளமாக இருக்குதுங்க. அலுவலகத்திலும் இன்றைக்கு ஊக்கத்தொகை கிடைக்க பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் இன்றைக்கு பணவரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு உதவியாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளின் தேவைகளுக்கு இன்றைய தினம் முக்கியத்துவம் அளிப்பீர்கள். அவர்களின் தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்வதனால் அவர்களிடம் உங்களை பற்றிய மதிப்பு அதிகரிக்க கூடுங்க. இன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு அனைவரது பாராட்டுகளையும் பெறுவீர்கள். வெளியூரிலிருந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகையால் வீடு கலகலப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை கேட்டறிந்து அதை பூர்த்தி செய்வதன் மூலமாக மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் இன்றைக்கு விலக கூடுங்க. உறவினர்களிடம் உங்களது செல்வாக்கு அதிகரிக்க கூடும். இன்றைய தினம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா இன்றைய நாளை உங்களுக்கு உகந்த நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க.
அலுவலகத்துல இருந்து வந்த தடைகள் இன்றைய தினம் விலகக்கூடும். எதிர்பாராத அனுகூலமான பலன்கள் இன்றைக்கு அலுவலகத்தில் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது பணிகளை துல்லியமாகவும் தரத்துடனும் இன்றைய தினம் செய்வதால் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடும். அவர்கள் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது குறித்து முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இன்றைய தினம் நட்பான அணுகுமுறை சிறந்ததாக இருக்குங்க. உங்களது துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளை தெளிவாகவும் கவனத்துடனும் பேசுவது மிகவும் நல்லதுங்க. அவருடன் உண்டான நட்பான அணுகுமுறையே உங்களது குடும்பத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கு உதவியாக இருக்குங்க. பணவரவு இன்றைய தினம் சுமாராகத்தாங்க இருக்குது. தேவையற்ற செலவினங்களும் ஏற்பட்டு சேமிப்பை கரைக்க கூடும் என்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் கண்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முதுகுவலி, சளி பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தியானத்தில் ஈடுபடுவதன் மூலியமாக மனம் அமைதியாக உணர்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக அகலக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றமான பாதையில் அழைத்துச் செல்வதற்கு உதவியாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம்.